ஹாய் எவ்ரிவன். தமிழக அரசியல்ல சினிமா நட்சத்திரங்கள் கட்சி தொடங்கி தடம் பதிக்கிறது ஒன்றும் புதுசான ஒரு விஷயம் இல்லை. அந்த வரிசையில இப்ப நடிகர் சரத்குமார் அவர்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியாத இடத்துல தான் மறைஞ்சு இருக்காருன்றதுதான். அவர் தனது ரசிகர்களோட பலத்த ஆதரவுடன் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினாரு. தொடக்க காலத்துல திமுகவுல பயணிச்ச அவரு அதுக்கப்புறம் சொந்த கட்சியை தொடங்கி அரசியல்ல ஒரு தனி இடத்தை பிடிக்க முயற்சி பண்ணாரு. ஆனா முடியல. இப்போவாவது சமகாவுக்கு ஒரு வளமான எதிர்காலம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஆர்வத்துல எல்லாருமே காத்துட்டு இருக்காங்கன்றதுதான். எல்லாருமே அப்படின்னா சரத்குமார் மற்றும் அவருடைய தொண்டர்கள். கடந்த 2011 சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுகவுடன் கூட்டணி அமைச்சு தென்காசி மற்றும் நாங்குநேரி இந்த 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள்ள நுழைஞ்சாரு சமக சரத்குமார். இது அவரது அரசியல் வாழ்க்கையில ஒரு மைல்கல்லாவே அமைஞ்சது அப்படின்றத சொல்லலாம். 2016 தேர்தல்ல மீண்டும் அதிமுக கூட்டணியில திருச்செந்தூர் தொகுதியில போட்டியிட்ட போது அவருக்கு தோல்வியே மிஞ்சியதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தமிழக அரசியல்ல ஏற்பட்ட மாற்றங்களால சமகவின் செல்வாக்கு சற்று குறைய தொடங்கிடுச்சு. அப்ப அந்த சமயத்துல எதிர்பாராத திருப்பமா 2 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட கட்சிய அப்படியே பாஜகவோட இணைப்பதா சரத்குமார் அறிவிச்சாரு. இந்த இணைப்பு அரசியல் வட்டாரத்துல பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்றதுதான் சொல்லணும். தன்னை நம்பி வந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தேசிய கட்சியில உரிய அங்கீகாரமும் ஒரு முக்கிய பொறுப்பும் கிடைக்கும் அப்படின்னுட்டுன்னா அவர் ரொம்ப நம்பினாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா கடந்த 2 வருஷமா அவர் எதிர்பார்த்த எந்த ஒரு முக்கியத்துவமும் வழங்கப்படல அப்படின்றதுதான் நிதர்சனம். அந்த ஆதங்கம் வெடிச்சு இப்போ அவரு வாயால நிறைய வார்த்தைகள் வர மாதிரி இருக்கு. பாஜகவுல இணைஞ்ச பிறகு சரத்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஓரம் கட்டப்படுவதா ஒரு பேச்சும் எழுந்திருக்கு. இதனை உறுதிப்படுத்துற விதமா சரத்குமார் சமீபத்துல தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதுல கடந்த 2 ஆண்டுகளா எந்தவித பொறுப்புகளும் வழங்கப்படாத நிலையிலும் தன்னோட தொண்டர்கள் சோர்வடையாமல் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழியை சுட்டிக்காட்டி தனது ஆற்றாமையை வெளிப்படுத்தி இருக்கிற அவர் அங்கீகாரம் கிடைக்காதது குறித்து தனது வருத்தத்தை மறைமுகமா பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தல இலக்கா வச்சு செயல்பட வேணும்னா அவர் சொல்லியிருக்காரு. பாஜகவுல நீடிப்பாரா இல்ல ஒரு புதிய முடிவை எடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விய சமக தொண்டர்கள் மட்டும் இல்ல எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இருக்கிற சூழலை வச்சு பார்க்கும்போது சரத்குமார் அவர்கள் மறுபடியும் திமுக பக்கம் சாய வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் வட்டாரத்துல ஒரு கிசு கிசு வந்துட்டு இருக்கு. ஆரம்ப காலத்துல திமுகவுல இருந்தவர் அப்படின்றதுனால அங்க போறதுக்கு அவருக்கு ஒரு பரிச்சயமான ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் இருக்காது அப்படின்றதுதான். ஒருவேளை சரத்குமார் அவர்கள் திமுக கூட்டணியில இணைஞ்சா சமகவோட பழைய நிர்வாகிகளுக்கு மீண்டும் ஒரு புத்துயிர் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் ஏற்கனவே பலமான கூட்டணி கட்சிகளை வச்சிட்டு இருக்கிற திமுகல சரத்குமார் அவருக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை அவருக்கு உரிய சீட்கள் வழங்கப்பட்டுச்சுன்னா தென் மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட வாக்கு ஓட் பேங்க தக்க வச்சுக்க திமுகக்கு இது உதவியா இருக்கும் அப்படின்றதுதான் விஷயம். சோ சரத்குமாரோட இந்த அதிருப்தி போக்கு பாஜக தலைமைக்கு ஒரு அலர்ட்டாகவே அவங்க பாக்குறாங்க. தனது அரசியல் எதிர்காலத்தையும் தன்னை நம்பி இருக்கிற தொண்டர்களோட நலனையும் கருத்தில் எடுத்துட்டு சரத்குமார் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அடுத்த கட்ட நகர்வு உதயசூரியனை நோக்கியா இல்ல தாமரையிலேயே அழுந்திக்க போறாரான்றது தெரியல. சோ பொறுத்திருந்து பார்ப்போம்ன்றதுதான்.